சிஎஸ்கே அவங்களுடைய 7வது போட்டியை எல்எஸ்ஜியை எதிர்த்து களமிறங்க இருக்காங்க. இந்த போட்டியில் சென்னை அணியில் 4 அதிரடியான மாற்றங்களை நிகழ்த்த இருக்காங்க. அதனால் அந்த 4 இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கிறது. முதல் 6 போட்டியில் விளையாண்ட சிஎஸ்கே 5 போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதனால் அதிரடியாக கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் இருந்து நீக்கப்பட்டும் இருந்தார். தல தோனி மீண்டும் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். அப்படி இருந்தும் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே படுதோல்வியை சந்தித்தது. ஆனால் எல்எஸ்ஜிக்கு எதிராக இன்னைக்கு நடக்க போகிற ஆட்டத்தில் சிஎஸ்கே 4 அதிரடி மாற்றங்களை நிகழ்த்தி வெற்றியை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியாக மும்பைக்கு எதிரான போட்டியில் தான் சிஎஸ்கே வெற்றியை பெற்றது. அதற்கு பிறகு 5 போட்டிகளை தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது. இதனால் சிஎஸ்கேவில் 4 வீரர்கள் அதிரடியாக நீக்கப்பட இருக்காங்க. அவங்க யாராருன்னு வாங்க பார்த்துலாம். இந்த ஐபிஎல் ஏலத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட ரவிச்சந்திர அஸ்வின் பெரிதாக பவுலிங் பேட்டிங் ரெண்டுத்திலுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை. இதனால் அவரை உட்கார வைத்து விட்டு அவருக்கு பதிலாக இளம் வீரர் 19 வயதான ஸ்ரேயஸ் கோபாலை விளையாட வைக்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்தும் இருக்கிறதாம். அதே போல மிடில் ஆர்டரில் தீபக் ஹூடாவுக்கு பதிலாக ஆண்ட்ரே சித்தார்த்தை களமிறக்கவும் முடிவெடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த விஜய் சங்கர், ரச்சின் ரவீந்திரா இவங்களுக்கு பதிலாக இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளை உட்கார வைத்து விட்டு ஷாம் கரன் இல்லைனா ஓவர்டன் இவங்களை உள்ளே கொண்டு வரவும் தோனி பற்றினா முடிவெடுத்தும் இருக்காராம். சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு களமிறங்க போகிற அந்த லக்னோக்கு எதிரான போட்டியில் 4 அதிரடி மாற்றங்களோட சிஎஸ்கே களமிறங்க இருக்கிறது. இந்த வீரர்களை தான் மாற்றி அமைக்கவும் முடிவெடுத்தும் இருக்காங்களாம்.